கறி குருமா டேஸ்ட்ல ஒரு முட்டை குருமா வைக்கலாமா? ஆனா அவனை வந்து இந்த சப்பாத்தியோட இட்லி தோசையோட எல்லாம் சாப்பிடும்போது எப்படி இருப்பான் தெரியுமா? நான் கறி சாப்பிட மாட்டேன்ல, அதனால எனக்கு அந்த முட்டை குருமானா அவ்வளவு பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை குருமா வைக்க கடாயை வச்சு சூடு பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும் நல்லா. எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை 2 சேர்த்துக்கிறேன். அதோடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கிடுச்சு. அதோட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதோடைய 2 பெரிய பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் அது உள்ள சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிறதுக்குள்ள தேங்காய்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் வச்சு சின்னதாக அரைஞ்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவை நல்லா மழை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வதக்கி இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி சூப்பராக வதக்கிட்டா பார்த்தீங்களா? ஏன்னா தக்காளியோட மிளகாத்தூள் போட்டு வதக்கும் போது எப்பவுமே இப்படி நல்லா கிரேவியாக வந்துடும். இப்போ இந்த குழம்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சொம்பு தண்ணி சேர்க்குறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு பார்த்தீங்களா நல்லா தலைன்னு கொதிக்குது. நல்லா இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. வதக்கினாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுலேயே நான் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, கையில் அனல் படும். அப்படியே முழுசாக உடச்சி ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை அங்கங்கே உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா முட்டை வேகட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். குழம்பு திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா முட்டைலாம் வெந்து மேலே வந்துருச்சு சூப்பராக. இந்த மாதிரி முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். மிக்சியும் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது மேலேயே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் ஊற்றுனதும் கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிச்சா போதும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி அப்படியே மேலாட்ட தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.